உப்புளி நம்புமா, நம்புமா. நீ என்ன பண்ற? வெத்தலையில உப்புளியப்பன் தோண 108 தடவை எழுதி அவருக்கு மாலை போடு நீ. அப்புறம் பாருமா என்ன நடக்குதுன்னு. சிரிமா சிரிமா சிரிமா. அந்த வரமா சிரிமா. தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வகுத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா. என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. பால் பால் கத்தாதீங்கடா. ஐயா ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது? இவ்வளவு கண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதான் எந்த வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவன் இவன் ஏடா உடம்பு பேசணும் அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தா சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்களேடா. டேய், ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க. அதே அவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன். பிசினஸ் கிடைக்காது, போங்கண்ணே. டேய், பிசினஸ் ஆடா இது? லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்ற. உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டும் தானடா. ஐயா பிச்சை போடுங்க ஐயா. எனக்கு தெரியும் ஐயா. ஐயா 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 ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவன் எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத. நம்ப வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது. போயா முதலாளி, இது வரைக்கும் உங்களை எதிர்க்கிற தைரியம் ஆம்பளை அதிகாரிகளுக்கே இருந்ததில்ல. ஆனா இந்த பொம்பளை புத்தக பணத்தை கட்டலன்னா நாம உழுது பயிர் செய்த கோயில் நிலத்துல அறுவடை பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே நோட்டீஸ் விடுவாளா? எல்லாம் உப்புளியப்பம் கொடுக்கிற தைரியங்க. யார் யார் எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு பார். அத்தை அத்தை போங்கடா. இது நம்ம அத்தை வீடுதான். சீர்தட்டுல கொண்டு போய் ஒழுங்கா வச்சுட்டு நீங்க வெளியே வந்துருங்க. போங்க போங்க போங்க. ஆனா சீக்கிரம் வச்சுட்டு வாங்கடா. அத்தை அத்தை. என்னது சீர்வரிசை மாதிரி? சீர்வரிசை தான் அத்தை. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அத்தை. விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அத்தை. பொண்ணு பார்க்க வந்து எங்கெல்லாம் உங்க பொண்ணை பாடாத ரேடியோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தை. உங்க பொண்ணை தாலி கட்டி நான் பொண்டாட்டி ஆயிக்கிறேன். ரொம்ப அவசரப்படுறீங்களா? நீங்க சும்மா இருங்க அத்தை. இந்த நல்ல காலத்துல தள்ளி போடக்கூடாது. அதெல்லாம் அப்பப்ப முடிச்சிடணும். எதுக்கு வீணா சிரமப்படுறீங்க? உங்க வசதிக்கு ஈடு கொடுக்க முடியாத இடம், வாய் பேசாத பொண்ணு, இவ்வளவு நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க பிளான் என்னன்னு தெரியாதா? எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க குத்தக விஷயத்தை நான் கண்டுக்காம இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க. என்னங்க, நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பேசி வச்சிருக்கேன். வரதட்சணை கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா என் பொண்ணு நிலைமை அப்படி. ஆஹா, அந்த பையன் கொண்டு வாடா. நான் வந்த காரியம் இவ்வளவு சுலபமா முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுக்கறதுல நம்ம 2 பேருக்குமே லாபம் இல்ல. இப்ப பாருங்க, உங்களுக்கு 1 லட்சம், உங்களுக்கு 1.5 லட்சம் லாபம் தானே? சரியா சொன்னீங்க. ராஜு ஐயா, பையன் கொண்டாடா, பணத்தை கொடுக்கலாம். சரியா இருக்குமா? சரியா இருக்குங்க. இந்தாங்கம்மா, எண்ணி பாத்துக்க. சே எண்ணி பாக்குறதாவது. உங்களை நான் நம்புறேன். வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க. நீங்க கொடுத்த பணத்துக்கு ரசீது. மீதி 1.5 லட்சத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா நீங்க வயல்ல அறுவடை பண்ணலாம். இல்ல வயல்ல கால கூட வைக்க முடியாது. ஏங்கிட்டியா விளையாடுறீங்க? உன்னால முடிஞ்ச செய் போடா. ஏமாத்திட்டீங்கல்ல? இந்த பார், ஏமாத்துறது ஓ மேல. நியாயமா சேர வேண்டியதை நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆடி கறக்கிற மாடு, பாடி கறக்கிற மாடு, அடிச்சு கறக்கிற மாடுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதுல நீ பாடி கறக்கிற மாடு கறந்துட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். தேதியை சொல்லிவிடு, அப்புறம் வந்து பதில் சொல்றேன். போடா.
ஏனே என்ன அந்த பக்கம் இல்லடா கோயில் காவலுக்கு படுக்க போறேன்டா. இது புதுசா கல்யாணம் பொண்டாட்டிய வீட்டுல விட்டு கோயிலுக்கு காவலுக்கு வந்திருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஏப்பா பொண்டாட்டிட்ட கோச்சிட்டு வச்சுட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, கோவில்ல படுத்த பழகிட்டேன். வீட்டுல படுத்தா தூக்கம் வரல, அதான் இங்கே வந்துட்டேன். ஆமா நீங்களே அதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அட அதை ஏன் கேக்குற தம்பி, என் பொஞ்சாதி ராத்திரியானா தினமும் தொல்லை தாங்க முடியலன்னு வீட்டை விட்டே விரட்டிட்டா தம்பி. அப்ப கலட்டின வேட்டி தானா? உன் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே? அட அங்க மட்டும் என்ன வேலைதான், தினம் திண்ணில தூக்கம். உப்புலியப்பா, தினமும் ராத்திரியில உன் பாட்டை கேட்டு பழகி போச்சு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுப்பா. அண்ணே, நான் பட்ட பாட்டை பாடட்டுமா இல்ல நான் பாடின பாட்டை பாடட்டுமா? நீங்க பட்ட பாட்டத்தான் ஒரு புது பாட்டா எடுத்து விடுங்களேன். ஏய், புது பாட்டு எதுக்குடா? இதே சூழ்நிலைக்கு நான் பாடின பழைய பாட்டு இருக்கு, அத கேளு. ஞாபகம் இருக்குல்ல, வழக்கம் போல எந்த பயில 20 ரூபாய்க்கு மேல மாடை ஏலம் கேட்க கூடாது. எல்லாருக்கும் சொல்லி வச்சுட்டேன், நம்மள மிஞ்சி இந்த ஊர்ல எவன் கேட்க போறான்? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த வருஷத்துல இருந்து மாடுகளை ஏலம் விடுறதில்லைன்னு முடிவெடுத்திருக்கோம். கோயில் மாடுகள் ஏலம் விடுறாங்க வழக்கம், இப்ப திடீர்னு இல்லைன்னா எப்படிங்க? நல்ல காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு நேர்ந்து விடப்படுற மாடுகளை நாம புனிதமா நினைக்கிறோம். அதுக்கு சாமி பேரே வச்சு கூப்பிடுறோம். ஆனா அதை ஏலத்துக்கு எடுக்கிறவங்க அடிமாடுகளா வித்துடுறாங்க. இப்படி மாடுகளை கொல்றதை தடுக்கிறதுக்கு தான் இனிமே ஏலம் விடுறதா இல்லைன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏலம் இல்லைன்னா மாடுகள் எண்ணிக்கையில பெருகிரும், அப்புறம் பாத்துக்கிற செலவுல அதிகமாயிரும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே தனிநபர் யாராவது ஆசைப்பட்டு வந்து கேட்டா அப்ப மார்க்கெட்ல மாடுகளுக்கு என்ன விலையோ அதே விலைக்கு கொடுப்போம். ஆனா ஒரு ஆளுக்கு 2 மாடுகளுக்கு மேல கொடுக்க மாட்டோம். இது அநியாயம். பரம்பரையா மாடுகளை ஏலம் எடுக்கிற குடும்பம் எங்க குடும்பம். இது எங்க கௌரவ பிரச்சனை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். பாடா சுந்தரலிங்க யாருங்கிறத காட்டுறேன். யோ போயா, நானே அந்த நொந்து அடுத்த திருப்பலான் இருக்கேன், நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய் தொலையா. டேய் வடிவேலு, இங்க பாருடா. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டே ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்திருந்தேன். சரி, முழிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இங்க பாத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பார்ட்டியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன், குஸ்த வந்துரும். உனக்கு ஏதாவது போடுறேன். எனக்கு போறியா? தொழில் தொடங்கடா. அப்படியா? ஆமா, இப்ப என்ன செய்யறோம், நேர டவுனுக்கு போறோம். சரி. பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா, வா. நாங்கடா இன்னும் அறுவடை ஆரம்பிக்கலையா? வேடிக்கை பார்த்து நின்று இருக்கீங்களே. நீங்க வராம என்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதான் வந்துட்டேன்ல, இனிமே என்ன? ஆரம்பிங்க. நில்லுங்க, யாரும் நிலத்துல இறங்காதீங்க. நீங்க அறுவடை பண்ண முடியாது. நான் கோர்ட்ல இருந்து ஜப்தி ஆர்டரோட வந்திருக்கேன். என்னது? உப்பிலியப்பன் தேவஸ்தானம் உங்க பேர்ல குத்தகை பாய்க்காக போட்டிருந்த கேஸ்ல நீங்க கோர்ட்ல ஆஜராகாத காரணத்தால உங்க குத்தக உரிமையை கோர்ட் ரத்து செஞ்சிருச்சு. அதனால கோயில் குத்தகை பாக்கி கோர்ட் செலவு எல்லாத்தையும் கோர்ட்ல கட்டணும்னு தீர்ப்பாயிடுச்சு. இது எங்க உழைப்புல விளைஞ்சது. அதை அறுவடை பண்ண கூடாதுன்னா என்ன நியாயம்? நிலம் கோயிலுக்கு சொந்தம், குத்தகை பணம் கட்டலன்னா அது என்ன நியாயம்? கோயிலுக்கு சேர வேண்டிய பணத்தை உடனே கோர்ட்ல கட்டினாதான் நீங்க வயல்ல இறங்க முடியும். இல்ல நாளைக்கே நாங்க அறுவடை முடிச்சிருவோம். அப்படியா? அப்ப இன்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருவோம். டேய் இறங்குடா வயல்ல. ஏமா வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, இந்த ஆளை நம்பி இறங்காதீங்க. கோர்ட் ஆர்டர் இருக்கு. போலீஸ் வரும், கம்பி எண்ணிடுவீங்க, ஜாக்கிரதை. ஏன் கத்துற? போய் நடக்க வேண்டியதை பாரு. பக்கத்தாண்ட போறேன். அண்ணே, என்ன என்ன திருட்டு போய் என்னண்ணே இளநீ வியாபாரத்தை விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உங்களுக்கு பணம் தானே வேணாம்? 100க்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்குண்ணே நமக்கு. யாரு அது? என்ன எவ்வளவு பெரிய ஆள் நம்ம ஆள்ல? எப்பா, எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல, என்ன விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா? ஏன்னா நான் என்ன பாருங்கல்ல உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்குள்ள ஐயாரு சொல்லி வாங்கிட்டு வாங்கினே. நீ நீங்க ரொம்ப சோகப்படுறீல்ல. வாங்கினே அண்ணா, செருப்பு கழட்டி போங்கண்ணே. ஓ, செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா? என்ன அப்பா, வாங்கி வச்சா போயா. அண்ணா இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, அவர் லெவலே வேற. ஓ,
பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருக்கும் போல் இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா. சார், பெரிய தொலையா போச்சு. டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சிட்டியாடா? போடா ஐயன் நாளா எடுத்து போடுறா, போடா. இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா 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 நீங்களா நீங்களா நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்கண்ணே. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடன் வாங்குவனாடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே, ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரோ நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பார்ட்டியா கூட்டி வர சொன்னா லொல்லு பார்ட்டியா கூட்டி வர. பாஸ் பாஸ் வடிச்சிருக்க. என்ன அரசை சௌக்கியமா? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையா? முகத்தை பார்த்தாலே தெரியாதா? முகத்துலதான் எந்த விதமான கலகலப்புமே தெரியலையே. இதெல்லாம் எப்படி தெரியும்னு பாக்குறியா? ஆனா கல்யாணம் ஆன முதல் நாளே உன் புருஷன் போய் கோயில்ல படுத்தான்ல. விருப்பம் இல்லாத கல்யாணத்துல எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமா, நீ முருகேசமாவ தானே? அது எப்படி தெரியும் பாக்குறியா? அதுதான் சுந்தரலிங்கம். அந்த உப்பிலி எனக்கும் விரோதி தான். அவன் என்ன செய்யணும்னு சொல்லு, முடிச்சிருவோம். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனே நான் ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு நீ ஒத்துழைக்கணுமே. என்ன செய்யணும்? எல்லாரும் எங்கேயா ஓடுறீங்க? கோயில்ல தான் திருடு போயிடுச்சான். அம்மா, ஐயே, அம்மா, அம்மா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராசி, புள்ளைய பெற்ற புண்ணியவதிங்களா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. அம்மா, ஐயே, தாயே, எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போலாம் பரவாயில்ல. நாய் நாய் நாய். ஐயா, தீஞ்ச மண்டா, தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு? இளநீ அதிக விலை வச்சு வித்தியல்ல, அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. ஏய், அறிவு கெட்டவனே, இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும்? கெட்டனா போட வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு, போடா. அம்மா, தாயே, அம்மா. டேய் நில்லு, எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்லயா எட்டனா நல்லா வச்சிருக்கிறியா? பைசா இல்ல. டேய், கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சிட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து ஒன்னு அடிச்சு போடு, போடா. அட பையன், வேறும் பாய. யோ, என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது. திமிர பாரு. உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? வாயா. நான் பாரு. ஓ, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மென்ட் போறாரு இவரு. சோரி புடிச்ச மொண்ணா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடா. ஐயா நல்லா இருக்க. யோ, என்ன அங்கே எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற? பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுறது தெரியாதா உனக்கு? அதான் இது. ஓ, அதானா இது? என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. ஏய், பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரனை மிஞ்சிட்டா நீ. ஐயா, அம்மா, ஓடுங்க, ஓடுங்க. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா, தர்ம பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில கால்னா இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போன? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டீங்க. வா, நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு. ஆமா, நான் பிச்சை எடுக்கிறேன், இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய், நான் பிச்சைக்காரன் தானே? இந்த பாத்தியா 10 ரூபாய். உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். காட்டுறா. போடா நாயே, நாயே, போடா. ஏய், போலீஸ் ஊருக்குள்ள பெரிய பெரிய தொட்டீங்க, அப்புறம் ஏன் வியாதி உங்களுக்கு ஓட்டிங்க. ஆமா, எல்லாம் எனக்கு தெரியும்டா.